வணக்கம் நண்பர்களே. ஈவி பேட்டரி ட்ரைனிங் அசம்பிளி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. ஸோ நம்ம இப்போது ப்ராக்டிக்கல் கோர்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவோம். எல்லாமே வீடியோ வடிவில் இருக்கும். நீங்கள் எல்லாமே ஒரு பேட்டரி பேக்கை கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோஸ் பேக்கேஜஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துடுவோம். அது உங்களுக்கு ஒரு பேக் அசம்பிள் பண்ணி நீங்களே அதை ரன் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்துடும். அதுக்கு உங்களுக்கு பேக் எண்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் கைட் பண்ணுவோம். உங்களுடைய டவுட்ஸ் எது இருந்தாலும் கிளியர் பண்ணுவோம். இந்த கோர்ஸ் வேணுன்றவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் பார்த்தீங்க இல்லைங்களா? ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம்? பேட்டரியின் சீரியஸ் பேட்டரியின் பேரலல் பார்த்தோம். இப்போது பிஎம்எஸ். ஸோ பிஎம்எஸ் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான இதை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நான் நோட்ஸ் எடுக்க சொன்னேன் இல்லைங்களா? போர்டில் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? பிஎம்எஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றது, அந்த பிஎம்எஸ் சீரியஸ் அதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? இப்போ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு டெமோவாக இங்கே நம்ம பார்த்துடலாம். என்னென்ன டைப் இருக்குது, என்னென்ன சீரியஸ் இருக்குன்றது பார்த்துடலாம். சரிங்க, இங்கே ஒரு பிஎம்எஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது என்ன பிஎம்எஸ் அப்படின்றது பார்க்கலாம். பிஎம்எஸ்ஸை மேக்ஸிமம் லித்தியம் அயன், லித்தியம் அயன் பாஸ்பேட், இன்னொன்று அதனுடைய சீரியஸ், அதனுடைய ஆம்ஸ் ரேட்டிங்கில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் என்னென்ன சீரியஸ், என்னென்ன ஆம்ஸு, அது என்ன டைப்பு, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்க, இதை அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு தேவையான ஜூமிங் கிடைச்சிருக்கும். சரிங்க, இந்த பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா இதில் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன டைப் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணல, எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா? எங்கேயுமே இதை மென்ஷன் பண்ணல. சரி, பரவாயில்ல, இல்லைனாலும் நம்ம பார்க்கலாம். இது எத்தனை சீரியஸ், ஃபஸ்ட்டு பிஎம்எஸ் எத்தனை சீரியஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிஎம்எஸ் 4S 6 ஆம்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இதில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, எல்லாம் சைனீஸில் இருக்கவங்க வேர்டு. ஓகேங்களா? ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 சீரீஸை எப்படி நம்ம ஒரு பேட்டரியில் கொடுக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ அந்த தியரி செக்ஷனுடைய கிளாஸ் எடுத்துங்க. அதில் சொல்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக வீடியோஸ் இருக்குது. பட்டு பேக் அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸை உங்களுக்கு சொன்னது பாருங்கள். இது பி மைனஸ்ன்றது பேட்டரியினுடைய மைனஸில் கொடுத்துடணும். ஓகேங்களா? அடுத்து B1ன்றது அதனுடைய ஃபஸ்ட்டு குரூப்பில் கொடுத்துடணும். அடுத்து B2ன்றது அந்த ரெண்டாவது செல் குரூப்பில் சீரிஸ் குரூப்பில் கொடுக்கணும். அடுத்து B3ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாவது செல் குரூப்பு. அடுத்து B4ன்றது இங்கே இந்த B+ல் கொடுத்துடணும். ஓகேங்களா? இங்கேயே கொடுத்துருக்காமாங்க B மைனஸ். அடுத்து இங்கே 4 வோல்ட்டு, 8 வோல்ட்டு. ஓகேங்களா? அப்படியே வோல்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அந்த வோல்டேஜ் எங்கெங்கே என்னென்ன B3யில் என்ன வோல்ட் வருது, அடுத்து B+ல் என்ன வோல்ட் வருதுன்றது அங்கேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ளை கொடுத்துட்ட பிறகு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஎம்எஸில் இங்கே P மைனஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். P மைனஸ்னால் நெகட்டிவ், P+னா பாசிட்டிவ். ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்துடும். இந்த கனெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு